ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிராம்பி 9 லயம் பகுதியிலே வாசம் பண்ணுகிற யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வரவும், உங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை, நற்செய்தியை, நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படி எங்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் உங்களுடைய செவிகளை இந்த சத்தத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களானால் இந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் உண்டு. வாகனத்தினுடைய சத்தம், டிவியினுடைய சத்தம், மனிதர்களுடைய சத்தம், பலவிதமான சத்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நமக்கு மிகவும் விருப்பமானவர்களுடைய சத்தம், மிகவும் நெருங்கினவர்களுடைய சத்தம், ஒரு முறையாவது அவருடைய குரலை கேட்டுவிட முடியாதா என்று ஏங்குகிற அநேக நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த சத்தத்திற்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தத்தின் மூலமாய் வருகிற இயேசுவினுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடும். நாங்கள் வாசிக்கிற பைபிளில் ஒரு மனிதனை குறித்து இப்படி சொல்லுகிறது. அவனுடைய பெயர் லேகியோன் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு அநேகம் பிசாசுகள் பிடித்திருந்தபடியினால் அவனுக்கு லேகியோன் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை இயேசு இந்த ஒரே ஒரு மனிதனை தேடி கனசரேத் என்கிற ஒரு பெரிய கடலை தாண்டி அக்கறைக்கு கடந்து போனார். போகிற வழியில் மிகுந்த அலையும் காற்றும் வந்து கப்பலை கவிழ்த்து போடத்தக்க பெரிய பிரச்சனைகள் நடந்தது. ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் காற்றையும் கடலையும் அதட்டி தன்னுடைய இலக்குக்கு நேரே, இந்த ஒரே ஒரு மனிதனை மீட்டெடுக்கும்படி தன்னுடைய இலக்குக்கு நேரே இயேசு கடந்து போனார். அவர் போய் அந்த கரையில் இறங்கின உடனே ஒரு மனிதன் கல்லறையில் இருந்து அவரிடத்தில் ஓடி வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாய் இருந்தது. கல்லறை என்று சொன்னால் அந்த மனுஷன் மரித்து போகவில்லை, அவன் உயிருடன் இருந்தான். அவனுக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தது. அவன் ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருந்தான். முழுவதும் அவன் கூக்குரலிட்டுக் கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தான். அவனை எத்தனை முறை கட்டினாலும், எத்தனை விலங்குகள் போட்டாலும் அந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து போடுகிறவனாய் இருந்தான். ஒரு மனிதனாலும் அடக்க முடியாத ஒரு மனிதனாய் அந்த மனிதன் இருந்தான். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தபோது அந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இயேசுவினுடைய பாதத்தில் அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்து அமர்ந்திருந்தான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில், பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு அது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் கல்லறையில் இருந்து ஓடி வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? ஒரு மனிதனை கடவுளிடத்தில் அவன் வரும்போது அவனுக்கு நல்ல வஸ்திரம் இருந்தது, அவனுடைய புத்தி தெளிந்த புத்தியாய் இருந்தது. ஆனால் கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மரணத்தை நோக்கியே இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, தாங்கிக் கொள்ள முடியாத ஏதாவது ஒரு மன குழப்பம், வேதனை அவனுக்கு வருமானால் உடனடியாக அவன் தீர்மானம், அல்லது அந்த பெண் தீர்மானம் எடுக்கும், நாம் மரித்து விடலாம், இந்த உலகம் நமக்கு தேவையில்லை, நாம் மரித்து போனாலாவது யாராவது நமக்காக வந்து அழுவார்கள் அல்லவா, நம்மை விசாரிப்பார்கள் அல்லவா என்று நினைத்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற எண்ணம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் இருப்பீர்களா? உங்களை தேடிதான் இயேசு இந்த கிராம்பி பகுதிக்கு நடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய வந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ராத்திரி முழுவதும் தூங்காமல் இரவு முழுவதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டு, என் வாழ்க்கை என்றைக்கு மாறும், என் வாழ்க்கை என்றைக்கு ஒரு விடுதலைக்கு நேரே நடக்கும், நல்ல கணவர் நல்ல மனைவி என்று தானே நான் இந்த வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஆனால் என் கணவர் குடிகாரராய் இருக்கிறார், என் மனைவி எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என் பிள்ளைகள் நான் விரும்பினபடி வளரவில்லை, அவர்கள் ஏதோ உலகப்புறமாய் வாழ்ந்து உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்து இரவிலே வீட்டுக்கு வராமல் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகிற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் முழுவதும் தூங்காமல் இருப்பீர்களானால் உங்களை தேடிதான் இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை தேடிதான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் அவர்களை, அந்த பிள்ளைகளை இயேசுவினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஒரு 2 நிமிடம் நாங்கள் இருக்கிற இந்த சத்தம் கேட்கிற இந்த ஆலயத்தின் அருகே நீங்கள் கடந்து வருவீர்களானால் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வரும்போது அவன் கல்லறையில் இருந்து ஓடி வந்தான்.
ஆனால் இயேசுவின் பாதத்திற்கு அவன் வந்தபோது வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவனுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் மரண எண்ணங்கள், மரண எண்ணங்கள், மரண எண்ணங்கள். அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, அவனுக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தது. வஸ்திரம் என்று சொன்னால், துணி, ஆடை என்று சொன்னால் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு. நம்ம எங்கே கடந்து போனாலும் நாம் வஸ்திரம் இல்லாமல் போகிறவர்கள் அல்ல, நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கு. ஒரு பாதுகாப்பு எல்லாருக்குமே தேவை. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எனக்கு ஆதரவா யார் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஒரு மனிதன் கூட இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற, ஒரு உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, எனக்காக துக்கப்பட யாருமே இல்லை, என்னுடைய வியாதியை விசாரிக்க வர யாருமே இல்லை என்று நாங்கள் இப்படி சுவிசேஷம் அறிவித்து ஒரு கிராமத்திற்கு கடந்து போன போது, ஒரு எஸ்டேட்டுக்கு கடந்து போன போது கைப்பிரதியை கொண்டு சென்று இன்றைக்கு எங்கள் சகோதரர்கள் உங்களிடத்தில் கடந்து வருவார்கள். அப்படி நாங்கள் ஒரு வீட்டிற்கு கடந்து போன போது ஒரு வயதான ஒரு தகப்பனும் தாயையும் பார்க்க நேர்ந்தது. அந்த தகப்பனும் தாயும் எங்களை பார்த்த உடனே மிகவும் அழுதார்கள். அந்த தகப்பன் எங்களிடத்தில் சொன்னார், நான் மரித்து போக வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அந்த தகப்பன் எங்களிடத்தில் பார்த்து சொன்னார், நாங்கள் மரித்து போக வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் சகோதரர்கள் அவர்களிடத்தில் விசாரித்தார்கள், ஏன் நீங்கள் மரித்து போக வேண்டும், உங்களுக்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு மகன் அவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான், ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு மகனும் இருக்கிறார்கள். எங்களை அவர்கள் விசாரிக்கிறது இல்லை, எங்களுக்கு ஆகாரம் அவன் வாங்கி கொடுப்பது இல்லை, எங்களுக்கு சாதனங்கள் வாங்கி கொடுப்பது இல்லை. நல்ல பலனோடு இருந்த காலத்தில் அவன் நல்ல உழைக்கவும் ஓடவும் பிள்ளைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் செய்த அந்த தகப்பனும் தாயும் கடைசி நாட்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் மரணத்தை ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வேளையில் நாங்கள் கடந்து சென்றோம். அவர்களுக்காக ஜெபிக்க இயேசு எங்களுக்கு கிருபை செய்தார், அவர்களுக்காக ஜெபித்தோம். ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு வயதாகிவிட்டது, இனி ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை வருமா, என்னுடைய வாழ்க்கையில் நான் வயதானவனாகிவிட்டேன், இனி எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா, வயதானவர்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் எனக்கும் வந்திருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். வேதாகமத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு வயது 99. அந்த மனிதனுடைய மனைவியினுடைய வயது 90 வயது. அந்த மனிதனை கர்த்தர் நினைத்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்த பலகீனங்களை கர்த்தர் எடுத்து மாற்றினார், அவனை பலப்படுத்தினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு சரீரம் முழுவதும் பருக்கள், அவன் சரீரம் முழுவதும் அழுகி போன நிலைமை, அவனுக்கு எந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், தன்னுடைய நிலமும் தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மாண்டு போயின. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் நிற்கும் போது, அடுத்தது என்ன, அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதென்று நிற்கும் போது தன்னுடைய மனைவி அவனை மறுதளித்து நீ செத்துப்போ என்று சொன்னாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் அவன் கடவுளை விசுவாசித்தான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவன் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதாகமம் சொல்லுகிறபடியினால் அந்த மனிதனுக்கு, யோபு என்கிற மனிதனுக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரோ இன்றைக்கும் அவர் அப்படிப்பட்டவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய வியாதியோடு நீங்கள் இருப்பீர்களானாலும், எந்தவித பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களானாலும், உங்களை தொடுவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை பலப்படுத்துவதற்கும் இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அந்த மனிதனை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறார். பலமுறை அவனை சங்கிலியினால் கட்டினார்கள், பலமுறை அவனை விலங்கினால் பூட்டினார்கள், பலமுறை அவனை சிறைச்சாலையிலும் அடைத்தார்கள். ஒரு மனிதனாலும் அவனை அடக்க முடியவில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், எந்த மனிதனாலும் அடக்க முடியாத இளைஞர்கள். அவன் படிக்கிற காலத்தில் படித்துக் கொடுக்கிறவர்களால் அடக்க முடியவில்லை. ஆலயத்திற்கு சென்றால் ஆலயத்தில் இருக்கிற தேவ மனிதர்களால், பாஸ்டர்களால் அடக்க முடியவில்லை. அல்லது உலகத்தில் இருக்கிற போது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் அடக்க முடியவில்லை. குடித்துவிட்டு வெறித்துவிட்டு மயக்க மருந்துக்கு, அவன் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி பிரச்சனைகளும் போராட்டங்களும், எந்த நேரமும் அடிதடியும் கேசும் வையாவரியும் போய்கொண்டிருக்கிற எத்தனை வாலிபர்கள் இந்த எஸ்டேட்டில் உண்டு. இன்றைக்கு நீங்கள் இங்கே வருவீர்களானால் நீங்கள் பார்க்க முடியும், எங்களோடு அநேக வாலிபர்கள் உண்டு.
ஒரு காலகட்டத்தில் குடித்துவிட்டு மதுபானத்திற்கு அடிமையாய் இருந்து, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் இருந்து, குடும்பத்திற்கு கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், சரியாக படிக்காமல், முன்னேற்றத்தின் பாதையிலே போகாமல் வாழ்க்கையை தொலைத்து அவன் நிம்மதியை இழந்திருந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு நிம்மதியோடு நன்மையை அனுபவித்துக் கொண்டு எங்களோடு இருக்கிறவர்கள் இங்கே உண்டு. எங்களுக்கு நேரம் இல்லை, இல்லாவிட்டால் எல்லாருடைய சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். அவன் எல்லாருடைய வாழ்க்கையை இழந்து போய் கடைசி தருவாயில் ஒரு மனிதனும் மீட்டெடுக்க இல்லை என்ற நிலையில் நிற்கும் போது இயேசு எங்களை தேடி வந்தார். இதை பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இதே போல 2 நபர்கள் நின்று கொண்டு தெருவோரத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு உங்களை விடுதலையாக்குவார், இயேசு உன் வாழ்க்கையில் வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் போய் ஜெபிக்காமல் தூரத்திலே நின்று நான் சொன்னேன், இயேசுவே, நீர் ஜீவிக்கிற தேவனானால் இன்றைக்கு என்னிடத்தில் வாரும், என் வாழ்க்கையை மாற்ற முடியுமானால் இன்றைக்கு என்னை தொடும் என்று சொன்னேன். இதே போல ஒரு கூட்டத்தின் கடைசியாய் நின்று கொண்டிருந்த என்னை இயேசு தொட்டார். இன்றைக்கு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன். ஒரு தகப்பன், என்னுடைய தகப்பன் என்னை வெறுத்தார், என் தாய் என்னை வெறுத்தார், என் நண்பர்கள், என் கூட பிறந்த என் சகோதரி, என்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் என்னை வெறுத்தார்கள். ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி புறம்பே தள்ளி இவன் மரித்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணின நாட்கள் ஏராளம் என் தகப்பனுக்கு உண்டு. என் தகப்பன் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் என்னிடத்தில் சொல்லுவார், உன்னை போல கஷ்டப்படுத்தினது இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை, நீதான் என்னை அதிகமாய் கஷ்டப்படுத்தின ஒரு பிள்ளை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு என் தகப்பனை அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளை என்று சொன்னால் அது நானாக என் இயேசு மாற்றிவிட்டார். என் குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷமாக கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஒருவனாலும் அடக்க முடியாதவர்களாய் இருக்கலாம், ஒரு மனிதனாலும் அவனை தட்டி கேட்க முடியாமல் இருக்கலாம், எந்த நேரமும் அவன் போலீஸுக்கும் பிரச்சனைகளுக்கும் போய்கொண்டிருக்கிறவனாய் ஒருவேளை இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தகப்பனே, தாயே, உங்கள் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இந்த சத்தத்தினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அவனை அடக்குவதற்கு இயேசுவால் முடியும். அவனுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் முடியும். அவன் இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். உங்களுடைய அவன் மதத்தை மாற்றிக் கொள்வதற்காக அல்ல நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது. உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்தால் போதும். அவன் நாங்கள் யாரும் மதம் மாற்ற வருகிறவர்கள் அல்ல, உங்களுடைய இருதயத்தை கேட்டு வருகிறோம். ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகிறது, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட பாரங்கள் இருக்குமானால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும். ஒரு மனிதனாலும் அடக்க முடியவில்லை. அவர் எந்த ராத்திரியிலும் குடித்து விட்டு வருகிறான். பலவிதமான பழக்கங்களுக்கு அவர் அடிமையாகி விட்டார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், எங்களை மீட்டெடுத்த, எங்களை ரட்சித்த அதே இயேசு உங்களுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுக்க, ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவன் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தான், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான், இரவு முழுவதும் கற்களை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் காயப்படுத்துகிறவனாய் இருந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, அவன் ஏதோ ஒரு இழப்பு, வாழ்க்கையில் இழப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, சின்ன இழப்பு வந்த உடனே தங்களுடைய சரீரத்தை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரம் மதுபானம் குடித்தால் என்னுடைய சங்கடம் மாறும் என்று சொல்லி கொஞ்சமாய் குடிக்க ஆரம்பிக்கிறவர்கள் பின்னாட்களில் அதற்கு அடிமையாகி போய்விடுகிறார்கள். கொஞ்சமாய் ஏதாவது போதை வஸ்து எதையாவது ஒன்றை செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுக்கும் போது அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை விசாரிக்க யாரும் இல்லை, தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை, தன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் போது அவன் நினைத்தான், நாமே காயப்படுத்திக் கொள்ளலாம் என்று. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் ஒருவரை விரும்பினேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நான் குடிக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு தெரிந்த நல்ல ஒரு வாலிபனை எனக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெண்ணை அதிகமாய் விரும்பினான். அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு ஆளோடு திருமணமாகிவிட்டது. நல்ல ஒரு பையன், நல்ல படித்த பையன். அவன் தன்னால் இயன்ற மட்டும் தன்னுடைய தாய் தகப்பனார் தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த சகல பணத்தையும் இந்த எஸ்டேட்டுகள்ல ஏலக்காட்டிலும் தேலக்காட்டிலும் வேலை செய்து, இந்த அட்டையிலும் தண்ணீரிலும் மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் வேலை செய்து சம்பாதித்த சகல பணத்தையும் செலவழித்து தன்னுடைய பிள்ளைக்கு உன்னதமான ஒரு படிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த பையன் தன்னுடைய வாலிப பிராயத்தில் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு விருப்பமானதை எல்லாம் அவன் செய்து வந்தான்.
கொஞ்ச நாளில் ஒரு பெண்ணை விரும்பினான். அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு ஆளோடு திருமணமாகிவிட்டது. இப்பொழுது அவன் நல்ல படித்த பையன், நல்ல வேலைக்கு போகக்கூடிய திறன் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் அவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனான். கொஞ்ச காலத்தில் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக ஆரம்பித்தது. தன்னுடைய தகப்பனார் தாயார் சம்பாதித்து கடன் வாங்கி படிக்க வைத்தார்கள். எப்படியாவது என்னுடைய பிள்ளை என்னை கரை சேர்ப்பான், என்னுடைய கடனை கொடுப்பான் என்று சொல்லி அவனை குறித்து பெரிய கனவுகளோடு இருந்த தகப்பனுக்கு கிடைத்தது. மகன் தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். மதுபானம் குடித்து அவனை அடக்க முடியாத அவனுக்கு அந்த துக்கத்தை அடக்க முடியவில்லை. அவன் அதை தொடர்ந்து போதை வஸ்துக்கள், இன்னும் அதிகமான போதைகளை அவன் எடுக்க ஆரம்பித்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, அந்த மனுஷன் மரித்து போனான், அந்த வாலிபன் மரித்து போனான். ஆனால் அவனுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, தங்களுடைய வாலிபத்தை, தங்களுடைய முதுமையை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்த தன் பிள்ளைக்காக வாழ்ந்த தகப்பனும் தாயும் கடைசி காலத்தில் கடனோடு, வேதனையோடு, துக்கத்தோடு தங்கள் நாட்களை கழிக்க வேண்டியது வந்தது. இன்றைக்கும் என்னை கவனிக்கிற தகப்பனே, தாயே, வாலிபனே, உங்களை பார்த்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் உங்களை நீங்கள் காயப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல இயேசு உங்களை தேடுகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களிலே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று சொல்லி. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் சரீரம் ஆலயம் போன்றது. ஆமென். உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய சின்ன சின்ன துக்கத்திற்காக உங்கள் சரீரத்தை காயப்படுத்திக் கொள்வீர்களானால், உங்களுக்கு விரோதமான, உங்கள் சரீரத்துக்கு விரோதமான பாவங்களை நீங்கள் செய்வீர்களானால் ஒரு நாள் நீங்கள் மரித்து போகக்கூடும். உங்களுக்காக பிரயாசம் எடுத்த உங்கள் தகப்பனும் தாயும், ஆமென், நான் சொன்ன அதே தகப்பனை போல வேதனை அனுபவிக்க கூடும். இந்த மனுஷனும் அப்படித்தான் இருந்தான். தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்ளுகிறவனாய் இருந்தான், தன்னைத்தான் வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறவனாய் இருந்தான். தன் வாழ்க்கையை எல்லாம் விட்டு கல்லறைகளிலே போய் படுத்துக் கொண்டான். எப்படியாவது மரித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசு ஒரே ஒரு நாள் அவனை தேடி அவனுக்காகவே அந்த தேசத்திற்கு அவன் கடந்து வந்தான். அவனை வந்த உடனே அவன் தூரத்தில் இருந்து ஓடி வருகிறதை கண்டு அவனிடத்தில் இருக்கிற பிசாசுகளை அவர் துரத்தினார். இன்றைக்கும் பிசாசு அல்லது அவன் கடவுள் என்கிற வல்லமைக்கு எதிரான வல்லமை மனிதர்களை கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வருகிறது இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் இயேசு சொல்லுவார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன் என்று, உங்களுக்கு ஒரு நல்ல ஜீவிதத்தை உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜீவிதம் உண்டாகும் என்று. இன்றைக்கு அவன் பிள்ளைகளும் வாலிபர்களும் குடும்பங்களும் அவன் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கும் போது உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு இயேசு உங்களுக்காக மாத்திரம் இன்றைக்கு இந்த எஸ்டேட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார். இந்த லேகியோனுக்காக கடல் கடந்து இயேசு தன்னுடைய பிரயாசத்தின் மத்தியிலே கடந்து போக முடியுமானால், இன்றைக்கு இத்தனை நபர்கள், இத்தனை ஊழியர்கள் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு பணத்தை செலவழித்து இங்கே வந்து இப்படி சத்தமிட வேண்டுமானால், இயேசுவுக்கு உங்களை குறித்து ஒரு தாகம் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்லது இங்கே வர முடிந்தால் நீங்கள் கடந்து வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஒரு மதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்த, எங்கள் மரண அவஸ்தையிலிருந்து எங்களை விடுதலையாக்கின இயேசு இன்றைக்கு உங்களையும் மரணத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ளவர் என்று நான் உங்களுக்கு உறுதிபட சொல்லுகிறேன். காரணம், அவன் மரித்து போக விஷம் குடித்து மரணம் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த போது இயேசு என் வாழ்க்கையை தேடி வந்தார், என்னை மீட்டெடுத்தார். நான் அடிக்கடி கேட்பேன், இயேசுவை எதற்காக என்னை மீட்டெடுத்தீர்கள்? உன்னை போல எத்தனையோ வாலிபர்கள் இந்த எஸ்டேட்டிலும் உண்டு, அவர்களிடத்தில் சொல்வதற்காக. உன்னை போல மீட்டெடுக்க நான் அவர்களுக்காகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், மரித்தேன், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று என்னிடத்தில் இயேசு பலமுறை என்னிடத்தில் பேசி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவருடைய தழும்புள்ள கரங்களால் உங்களை தேட அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற வீடுகளில் இருந்து கொண்டு இயேசுவே என்னை விடுவியும் என்று ஒரு வார்த்தை நீங்கள் சொல்வீர்களானால் அவர் உங்களை தொடும்படி, உங்களை விடுவிக்கும்படி நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள் இறங்கி வர அவர் வல்லமை உள்ளவர். வேதாகமத்தில் அநேக வீடுகளுக்குள் அவர் கடந்து போனதாய் பைபிள் சொல்லுகிறது. அவர் போன வீடுகளில் எல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. எவீரு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள் இயேசு ஒரு முறை கடந்து போனார். மரணப்பட்டு போன தன் பிள்ளை, இனி எந்த காலத்திலும் இந்த பிள்ளை எழும்ப போவதில்லை, இனி எந்த காலத்திலும் இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இந்த பிள்ளையை குறித்து இல்லை என்று தீர்மானித்திருந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் உண்டானது. அந்த குழந்தையை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உங்கள் வீடு தேடி இயேசு வருகிறார்.
நீங்கள் இருக்கிற இடத்தில் இருதயத்தின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை விடுதலையாக்கும், என் பாவங்களை மன்னியும், என் வியாதிகளை சுகமாக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்காக எங்கள் சகோதரர்கள் அவன் ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஒருவேளை இந்த இடத்தில் கடந்து வர முடியுமானால் நீங்கள் கடந்து வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் குறைவுகளை நீக்கி உங்களுக்கு சுக வாழ்வை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரமாய் நீங்கள் கேட்டதான இந்த தேவனுடைய வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற சத்திய வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த செய்தியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கடந்து வந்த பொழுது அவன் வாழ்க்கை எப்படியாக மாறினது என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை இருப்பீர்களானால் அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீடுகளிலே உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல, இயேசுவே என் வாழ்க்கையில நீர் வாரும், என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை எதிர்பார்க்கிறேன், சமாதானத்தை எதிர்பார்க்கிறேன் என்கிற அந்த ஆசையோடு ஆவலோடு இருப்பீர்களானால் எப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்திய அன்பான சகோதரர் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் கண்களை மூடி இருக்கிறதான இடத்துல இந்த சத்தத்தோடு கூட உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை, ஆமென், உலக ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுங்க. ஒரு மனிதன் இடத்துல நீங்க சொன்னா ஒரு வேலை கேட்டுட்டு பரிதாபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதற்கான தீர்மானம் இல்ல அதற்கான ஒரு தீர்வை சொல்ல அவங்களால முடியாது. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். எல்லா கண்களை மூடி நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, அந்த கிராமி பகுதியில் அந்த 9 முறை பகுதியில ஆண்டவரை நாங்கள் கடந்து வந்து ஜெபிக்கும்படிமாய், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படிமாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து மக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய வீடுகளில தெருக்களில் ஆண்டவரை நடந்து போகிற அந்த பிரயாணங்களில ஆண்டவரே இருக்கிறதான சூழ்நிலைகளில உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதல்களை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர். ஆமென். ஆண்டவர் உம்முடைய வேத வசனம் சொல்கிற மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள், ஆண்டவரே, பாரங்கள், துக்கங்கள் ஆண்டவரை நாங்கள் அறிய முடியாது. ஆனால் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தின் வேண்டுதல்களை, ஆண்டவரே, இருதயத்தின் பாரங்களை, துக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, தன்னுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆமென் ஆண்டவர், அப்பா, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, ஆமென் ஆண்டவர், உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில, இந்த ராத்திரி வேளையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, கடன் பாரங்களோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீர் கவலைகளோடு, ஆமென் ஆண்டவரே, அப்பா, வருத்தப்பட்டு பாரமோடு ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தீராத கடன் பிரச்சனைகளில ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை மாறும் என்று நினைக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே, அப்பா, நீரே ஆண்டவர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆமென் ஆண்டவரே, வீண் செலவுகள், வீண் அலைச்சல்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, தீராத வியாதியோடு ஆஸ்பத்திரி வீடுகளிலும் ஆமென் ஆண்டவரை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாதபடி ஆண்டவரே தவிக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், தீங்கு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர், ஆமென் ஆண்டவரே, அந்த வியாதியின் படுக்கையை நீங்க மாற்றி போட்டு ஒரு சுகத்தை, பலத்தை, ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவர் உமக்கென்று சாட்சியை எழுந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற மணவாளனை மணவாட்டி
ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற நாட்கள்ல கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரப்பா எதிர்கால படிப்புகளுக்காக, எதிர்கால ஆண்டவரை படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. சேஷமா அந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா ரட்சிப்புக்காக இந்த தீராத ஆண்டவரே என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒரு பரிபூர்ண மாற்றத்தை ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஆமென் ஆண்டவரே ஒரு இருதயத்தில் ஒரு உணர்வை ஆண்டவரே இது எனக்கு இனி வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரே நன்மையான சமாதானத்துக்கு ஏதுவான பாதையில கடந்து வர கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா மதுபானத்தில் போதை பழக்கத்திலும் ஆண்டவரே அப்பா இதை நாள விட முடியலையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இதை நான் குடித்தால்தான், இதை நான் கை கொண்டா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடிகிறது என்று சொல்லி ஒரு பாவத்தின் அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருவருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை என்று நாங்கள் அறிந்தது போல அவர்கள் அறிந்து கொள்ள கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிபூர்ண ஆண்டவரை விடுதலை சுகம் உண்டாகட்டும். அவர்களுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய ஜீவனை, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, புதிய ஒரு நன்மையை, ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே கேட்ட வார்த்தை ஆண்டவரே உரிமையாய் போகாதபடிக்கு அது 30, 60, 100 பலன் கொடுக்க கத்த கிருபை செய்வீராக. இந்த இடத்துல ஆண்டவரப்பா மரண கட்டுகளோடு ஆமென் ஆண்டவரே நான் மரித்து போனால் எனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா மரிப்பதற்காக அல்ல, இதோ ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுக்க நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்துல கடந்து வர கத்த கிருபை செய்வீராக. நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் உண்மை அறிந்து தெரிந்த அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை அநேகருக்கு ஆண்டவரே தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை முகாந்தரம் ஆண்டவரே அநேகருக்கு அறிவிக்க கத்த கிருபை செய்வீராக. ஆமென் ஆண்டவர் அப்பா இங்க இருக்கிறதான ஆலயங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. ஊழியக்காரர்களை ஆண்டவர் விசுவாச குடும்பங்களை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சேஷமா சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு முறை கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய பாவ வாழ்க்கை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து வர கத்த கிருபை செய்வீராக. பெற்றோருக்கு ஆண்டவர் அப்பா நல்ல பிள்ளைகளாய் ஆமென் ஆண்டவர் சமூகத்திலும் வீடுகளிலும் ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்க கத்த கிருபை செய்யுங்க. நீங்க அப்படி சேப்பர் நடத்த போற நல்ல தெய்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த இடத்துல கடந்து வந்து ஜெபித்தது எல்லாம் இந்த தேசத்திற்கு ஒரு நன்மைக்கு எல்லாருக்கும் கத்த கிருபை செய்வீராக. ஆகிய எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல தகப்பனே உங்களுடைய பரலோக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களை ஏறெடுக்கிறங்க நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே